புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் முறையாக 1977 ஆட்சியை பிடித்து முதல்வராக இருந்த நேரம். எதிர்க்கட்சி தலைவராக திமுக தலைவர் கருணாநிதி இருந்தார். சட்டப்பேரவையில் சூடும் சுவையுமான ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் கருணாநிதி பேசும்போது, ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு புதிதல்ல, நாங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலைதான் அது என்றார். உடனே எம்ஜிஆர் எழுந்தார். தனக்கே உரிய ட்ரேட்மார்க் புன்னகையுடன், நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டீர்கள் என்று கணக்கு பார்க்கத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று பதிலடி கொடுத்தார். இப்படி அரசியல் களத்திலே எதிரெதிரே நின்று விவாதங்களில் ஈடுபட்டாலும் அறிஞர் அண்ணாவின் தம்பிகளான 2 பேருக்கும் இடையே அரசியலை தாண்டிய ஆழமான நட்பு நிலவி வந்தது. தனது 40 ஆண்டு கால நண்பர் என்று எம்ஜிஆரை கருணாநிதி குறிப்பிடுவார். எம்ஜிஆரும் மேடைகளில் நண்பர் கலைஞர் கருணாநிதி என்றே அழைத்து பேசுவார். அரசியல் உக்கிரம் தகித்த போதும் அதையும் தாண்டிய நட்பு குளிர்ச்சி இருவருக்கும் இடையே நிலவியதற்கு சான்றுகள் ஏராளம். அதில் ஒரு சம்பவம். எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசை கண்டித்து 1982ஆம் ஆண்டு நீதி கேட்டு நெடும் பயணம் என்கிற பெயரில் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு திமுக தலைவர் கருணாநிதி தொண்டர்களுடன் பாத யாத்திரையாக சென்றார். தொடர்ந்து நடந்ததில் அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டது. காலில் கொப்பளங்கள் ஏற்பட்டன. அப்படியும் பயணத்தை தொடர்ந்தார். இந்த விஷயம் முதல்வர் எம்ஜிஆரின் கவனத்துக்கு சென்றது. உடனடியாக தொலைபேசி மூலம் கருணாநிதியை தொடர்பு கொண்டார். உடல் நலன் குறித்து அக்கறையோடு விசாரித்தார். அதோடு கருணாநிதியின் உடல்நிலையை கவனிக்க ஒரு மருத்துவ குழுவையும் அனுப்பி வைத்தார். இது இருவருக்குமான நட்பின் அடையாளம் மட்டுமல்ல. தனது அரசை எதிர்த்து பாத யாத்திரை போகிறாரே, தனது அரசியல் எதிரியாயிற்றே என்றெல்லாம் கருதாமல் கருணாநிதியின் உடல் நலனில் எம்ஜிஆர் கொண்ட அக்கறையையும் அவரின் அன்பு உள்ளத்தையும் காட்டும் நிகழ்ச்சி இது. இருவருக்கும் இடையிலான நட்பின் ஆழத்துக்கு இன்னொரு சம்பவமும் இருக்கிறது. எங்கள் தங்கம் என எம்ஜிஆரை ரசிகர்கள் இப்படி அழைப்பதற்கு காரணமான அவர் நடித்த மேகலா பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட படம். மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் கடனை எங்கள் தங்கம் படத்தின் மூலம் கிடைத்த லாபத்தால் அடைத்ததாக அதன் வெற்றி விழாவில் முரசொலி மாறன் குறிப்பிட்டார். படத்தின் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் என்றாலும் 2 பாடல்கள் ரசிகர்களுக்கு மிகவும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஒன்று எம்ஜிஆரின் கொள்கை பாடலான நான் செத்து பிழைச்சவண்டா, மற்றொன்று ஜெயலலிதாவுடன் எம்ஜிஆர் பாடும் டூயட் பாடலான நான் அளவோடு ரசிப்பவன். இந்த 2 பாடல்களுக்கும் ரசிகர்கள் முக்கியத்துவம் கொடுக்க காரணம் அதில் உள்ள சிறப்பான வரிகள். 2 பாடல்களையும் எழுதியவர் கவிஞர் வாலி. நான் அளவோடு ரசிப்பவன் பாடலுக்கான முதல் வரியை எழுதிவிட்டார் வாலி. என்ன காரணமோ தெரியவில்லை, அன்று அவருக்கு அடுத்த வரி உடனடியாக வரவில்லை. அப்போது மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு கருணாநிதி வந்தார். வாலியை பார்த்து பல்லவி எழுதிவிட்டீர்களா என்று கேட்டார். நான் அளவோடு ரசிப்பவன் முதல் வரியை சொன்னார் வாலி. உடனே எதையும் அளவின்றி கொடுப்பவன் என 2வது வரி வந்தது கருணாநிதியிடமிருந்து. எம்ஜிஆரின் வள்ளல் தன்மையை மனதில் கொண்டு கருணாநிதி கூறிய இந்த வரிக்கு பிறகு பாடல் கிடுகிடவென எழுதி முடிக்கப்பட்டு அன்று மாலையே ஒளிப்பதிவும் ஆகிவிட்டது. பாடல் எம்ஜிஆருக்கு போனது. ஆனால் 2வது வரியை வாலிக்கு கருணாநிதி எடுத்து கொடுத்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரியாது. சில நாட்கள் கழித்து வாகினி ஸ்டுடியோவில் வேறு ஒரு படத்தின் படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை சந்தித்தார் வாலி. அவரை வரவேற்று, வாங்க ஆண்டவனே, அளவோடு ரசிப்பவன் பாட்டு பிரமாதம், அதிலும் அந்த 2வது வரி அருமை என்று கூறிய எம்ஜிஆர் அன்பின் மிகுதியால் வாலியை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். அண்ணே, நீங்க இந்த முத்தத்தை கருணாநிதிக்கு தான் கொடுக்கணும் என்றார் வாலி. ஏன் என்று எம்ஜிஆர் புரியாமல் கேட்டார். விஷயத்தை வாலி சொன்னதும் சிந்தனையில் ஆழ்ந்தார் எம்ஜிஆர். அதன் எதிரொலி சில நாட்களுக்கு பின் அவரிடமிருந்து வெளிப்பட்டது. நான் செத்து பிழைச்சவண்டா, யமனை பார்த்து சிரிச்சவண்டா பாடலின் பல்லவியை எழுதி எம்ஜிஆரிடம் காட்டினார் வாலி. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் எம்ஜிஆர் உயிர் பிழைத்த பிறகு வெளியான இந்த பாடல் அவருக்கு கச்சிதமாக பொருந்தியது. திருப்தி அடைந்த எம்ஜிஆர் வாலியிடம் சொன்னார், ஆண்டவனே, 2வது சரணத்துல இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது கருணாநிதி தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தது பற்றி 4 வரியில நறுக்குன்னு எழுதிடுங்க என்றார். இதையடுத்து பிறந்த வரிகள்தான் ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய்தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது என்கிற வரிகள். தனது கொடை உள்ளத்தை அளவின்றி கொடுப்பவன் என்று புகழ்ந்து அடியெடுத்து கொடுத்த கருணாநிதியின் போர் குணத்துக்கு எம்ஜிஆரின் பதில் மரியாதை தான் இது. எங்கள் தங்கம் படத்தின் ஆரம்பத்தில் அப்போது சிறுசேமிப்புத்துறை தலைவராக இருந்த எம்ஜிஆர் தனது வழக்கமான தொப்பி கண்ணாடியுடன் சிறுசேமிப்புத்துறை தலைவராகவே வருவார்.
அவரிடம் தங்கம் பாத்திரத்தில் நடிக்கும் எம்ஜிஆர் நிதி கொடுப்பார். இப்படி எம்ஜிஆர் தனது நிஜ கதாபாத்திரத்தில் நிழல் எம்ஜிஆர் கதாபாத்திரத்துடன் இணைந்து நடித்த ஒரே படம் இதுதான். அது மட்டுமல்ல, எம்ஜிஆருக்கு தமிழக அரசின் லாட்டரி சீட்டில் பரிசு விடும். அப்போது தமிழகத்தில் லாட்டரி சீட்டு இருந்தது. அந்த பரிசை எம்ஜிஆருக்கு அண்ணா வழங்குவது போல ஒரு காட்சியும் இடம்பெற்றது. மேலும் மொட்டை அடித்துக்கொண்டு பாகவதர் வேடத்தில் எம்ஜிஆர் கலாட்சேபம் செய்யும் காட்சி ஒன்றும் படத்தின் ஹைலைட்டான அம்சங்களில் ஒன்று.